எல்லா லோனுமே பேட் லோன் கிடையாது. இன்ஃபேக்ட் லோனை யூஸ் பண்ணி நம்மளால் இன்கம் கூட ஜென்ரேட் பண்ண முடியும். ஆல்ரெடி லோனில் கஷ்டப்படுறவங்களை கேட்டோம் அப்படின்னா, லோனா தூக்கமே வராது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, லோன் ட்ராப்பில் மாட்டி என் ஃபினான்ஷியல் கரியரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குட் டெப்ட்டுக்கும் பேட் டெப்ட்டுக்கும் வித்தியாசம் தெரில. ஸோ இந்த வீடியோவில் குட் டெப்ட்னா என்ன, பேட் டெப்ட்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். குட் டெப்ட் அப்படிங்கிறது உங்கள் ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அதை யூஸ் பண்ணி உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், இல்லை ஒரு அசட் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த அசட்டை வச்சு ஃபியூச்சரில் உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் லோன். அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், ப்ராப்பராக அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி இஎம்ஐயும் க்ளோஸ் பண்ண முடியும், பிஸ்னஸையும் வளர்த்த முடியும். ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோன் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு அசட் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து ஒரு எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோனில் நம்ம ஃபியூச்சரில் ஹை பேயிங் ஜாப்ஸில் போய் செட்டில் ஆகிறது கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு ரிட்டனோ இல்லை வந்து ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு அசட் பில்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு குட் டெப்ட். இதுவே பேட் டெப்ட் பார்த்தோம் அப்படின்னா அதன் மூலமாக எந்த ஒரு இன்கமும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஒரு அசட் கூட நம்மளால் பில்ட் பண்ண முடியாது. இப்படி இருந்ததுன்னா அது பேட் டெப்ட். எக்ஸாம்பிள், ஒரு லோனை எடுத்து வெக்கேஷன் போகிறது, இல்லை லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வந்து லோனில் வாங்குறது, இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து லோன் எடுத்து கண்டக்ட் பண்ணுறது. இப்படி பண்ணுறது மூலமாக எந்த ஒரு இன்கமும் ஜென்ரேட் ஆகாது. அந்த லோனுக்கான இஎம்ஐயும் நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு லோன் அதனோட இஎம்ஐ அடைச்சிக்கிறதுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணிச்சுனாவோ, இல்லை ஒரு அசட் பில்ட் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு இன்கம் கொடுத்துச்சுனாலோ அது குட் லோன். அதுவே நம்மளுக்கு வர்ற இன்கம் வச்சு தான் அந்த லோனுக்கான இஎம்ஐ நம்ம அடைக்கணும் அப்படின்னா அது வந்து பேட் லோன். ஒரு கார் லோன் எடுக்கிறோம், அந்த கார் லோனை வச்சு ஒரு கார் வாங்கி அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த இஎம்ஐ அடைச்சோம் அப்படின்னா அது குட் லோன். அதுவே ஒரு கார் லோன் எடுக்கிறோம், அதை வச்சு நம்ம பர்சனலாக ஒரு கார் வாங்கிக்கிறோம், அந்தக்கான இஎம்ஐயை நம்மளோட எக்ஸிஸ்டிங் இன்கம்ல இருந்து அடைக்கிறோம் அப்படின்னா அது பேட் லோன்.